பாய் ஜி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல ஜி, இப்போ ஒரு போன மாசம் நம்ம ஃப்ரெண்டோடைய பையனுக்கு வந்து திருமணம் வச்சிருந்தாரு. சரிங்க. ரொம்ப மாசால பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாரு ஜி. அதனுடைய போட்டோ வீடியோலாம் அவங்க நண்பர்கள் வந்து இந்த யூடியூப் இதுலாம் போட்டிருப்பாங்களாட்டுக்கு, இன்ஸ்டாலாம். அதனால அதை பார்த்துட்டு இருக்கிறேன் ஜி. அப்படிங்களா? இப்போ நீங்க அந்த அல்நூர் மஸ்ஜிதுல நிர்வாக சேவைக்குழு இருக்கிறீங்களா? ஆமா ஜி, அதுலதான் இருக்குங்க. உங்க மஸ்ஜித் சேவைக்குழுல எத்தனையோ விஷயங்கள் செய்யறீங்க. ஆமா ஜி. அதாவது மளிகை பொருள் கொடுக்குறீங்க, காய்கறிகள் கொடுக்குறீங்க, மருத்துவ உதவிகள் செய்யறீங்க. ஏன் இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் இந்த சமூக வலைதளத்தை அதுக்கு ஏன் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது? அதுல போட்டா விளம்பரமா இருக்காதா ஜி? பாய், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் தான தர்மங்களை மறைவாக செய்தாலும் உங்களுக்கு நன்மை, பகிரங்கப்படுத்தி அதாவது வெளிப்படுத்தி செஞ்சீங்கனாலும் அது நன்மைன்னு அல்லாஹ் சொல்றான் பாய். அப்படி இருக்கும்போது நீங்க அதை மறைக்கணும். மாஷா அல்லாஹ். இப்போ நீங்க வந்து ஒரு சேவைக்குழுவில் செய்யறீங்க, இதை வீடியோ எடுத்து நீங்க உங்க சமூக வலைதளங்களை போடும்பொழுது அதை ஏதோ ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித் நிர்வாகியோ இல்லை அங்கே கூட இருக்கக்கூடிய ஜமாத்தாரில் யாரோ ஒருத்தரை பார்த்து அவங்க பள்ளிவாசல்ல இந்த சேவைக்குழு ஆரம்பிச்சாங்கன்னா பல 100 பேர்ல போய் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பிரயோஜனப்படுவாங்கல்ல. இதையே நீங்க யோசிக்கல? இப்போ இந்த நிக்காவோட விஷயம் சொன்னீங்க. இந்த நிக்கா ஆடம்பரமான நிக்கா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எளிய திருமணத்துல தான் பர்க்கத்து இருக்குன்னு சொல்றாங்க. உங்கள் நண்பர் பண்ண ஆடம்பர திருமணத்தை பார்த்து, சமூக வலைத்தளத்தை பார்த்து எத்தனையோ ஏழை குமர்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்க. அவங்கள பெற்றெடுத்த தகப்பனுங்க நம்ம எப்படி நம்மளுடைய பிள்ளைக்கு நிக்கா பண்ணுறது, இப்படி நிக்கா எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. சிலர் கடன் வாங்குறாங்க, வட்டிக்கும் போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இந்த சமூக வலைதளம் இருக்குது. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தை என்ன பண்ணுறாங்க, பொழுதுபோக்குக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சிலர் வெறுப்பு பேச்சுக்களை பேசி அதன் மூலியமாக சண்டைகள் யூஸ் பண்ணுற அந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சேவைகளை நீங்கள் வெளிப்படுத்தி செய்யும் பொழுது இதனுடைய நன்மை எல்லாத்துக்குமே போய் சேரும்ல ஹக்கீம் பாய். ஏன் நீங்கள் இதை உங்கள் நிர்வாகத்தில் பேசக்கூடாது? இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக உண்மையுமே சொல்கிறேன் ஜி. இன்னைக்கு நீங்கள் சொன்னது ரொம்ப புரிதல் ஏற்படுத்தியிருக்கிறீங்க ஜி. நம்ம எங்கள் பள்ளியாசலில் எவ்வளவோ சேவை செஞ்சிட்ருக்குறோம். இது அல்லாஹ் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு நற்கூலி வழங்கணும். இந்த விஷயங்களை பூரா பரப்பணும். வீடியோ, ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து இனிமேல் பரப்புறது. இது மூலிமா பல பள்ளிவாசல்ல வந்து இந்த சேவை செய்யறதுக்கு எங்க அல் நூர் ஜஹான் மஸ்ஜித் தூண்டுதலா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இன்ஷா அல்லாஹ் உங்கள்ட்ட கேட்குறேன். அல்லாஹ்க்கா மாஃப் செய்யுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாத்தையும் நாங்க நீங்க அனைத்து சமுதாய மக்களுக்கும் பண்றீங்க. குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கோ ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கோ அப்படியெல்லாம் இல்லாம அனைத்து சமுதாயத்துக்கு பண்ணும்போது நீங்க இதை வந்து தாராளமா நல்ல விஷயம் தான். நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நீங்க விளம்பரப்படுத்துறதுனால எந்த தப்பு வராது. இன்ஷா அல்லாஹ் உங்க நிர்வாகத்திட்ட பேசுங்க. இந்த சேவைக்குழு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் போறதுக்கு நீங்க காரணமா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா நிர்வாகத்தை மட்டும் பேசுறது இல்லை ஜி. என் நண்பர் மாதிரி இனி யாராவது ஒரு நண்பர் திருமணம் சேரமா இருந்தனால அங்க போட்டோ வீடியோ பிடிக்கிறத தவிர்த்துட்டு இது மாதிரி நட்காரியங்களை போட்டோ வீடியோ எடுத்து பொதுத்தளங்கள்ல பதிவு செஞ்சு தூண்டுதலா அமையணுங்கிறது உங்க மூலியமா இன்ஷா அல்லாஹ் நான் எடுத்துக்கிறேன். போதுமா? அல்லாஹ் போதும்.